பார்க்க சக்கரை பொங்கல் மாதிரி இருந்தாலும் இது ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் அக்கார வடிசல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கர்ல 1 கப் பச்சரிசி 1/4 கப் வறுத்த பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கழுவிக்கோங்க. இப்போ அரிசி பருப்பு நல்லா வெந்து வர்றதுக்கு 4.5 கப் பால் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சுத்தமான மாட்டுப்பால்ல இருந்து செஞ்ச தமிழ் பசும் நெய் தான் எடுத்திருக்கேன். தரமான வெண்ணெயில இருந்து தயாரிக்கப்படுறதுனால அக்மார்க் சர்டிபிகேட்டோட வர பசும் நெய் நல்ல மனமா சுவையாவும் இருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு 4 விசில் விட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் லைட்டா மசிச்சுக்கோங்க. அடுத்து ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல 2 கப் வெல்லம் 1 கப் தண்ணி 1 சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சு கொதி வந்தா போதும். இந்த ஸ்டேஜில் பாலில் வேக வச்ச அரிசி பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இது கூடவே 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் 1 கை நிறைய முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்துட்டு இது கூட சேர்த்து கலந்துட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான அக்கார வடிசல் ரெடி. தமிழ் பசும் நெய் இப்போ அமேசான்லேயே அவைலபிள் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வெப்சைட்டில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.